ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கார்த்திகை எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி இப்படி தான் போச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட குலசாமி ஐயனார் தான். இந்த கோவில் மேலூர் பக்கத்தில் அட்டப்பட்டின்ற கிராமத்தில் இருக்குது. கோவில் பேர் பனையூர் ஐயனார். கோவிலில் போய் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக அந்த ஊர் பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அங்கேயும் சாமி கும்பிடலான்னு போயிட்டோம். இந்த கோவில் வெள்ளூர் நாட்டை சேர்ந்தது. புளிமலைப்பட்டின்ற கிராமத்தில் இருக்குது. முதல்ல போனோடனே நம்ம மலையை தான் சுற்றிட்டு வந்து தான் சாமி கும்பிடணும். மலையை சுற்ற வழியிலே 3 சாமி இருக்கும். அதையும் போய் சாமி கும்பிட்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் முருகரை பார்க்க போயிட்டோம். முருகரை சாமி கும்பிட்டு வெளியில் நெய் தீபம் கடவுளுக்கு ஏற்றிட்டு அங்கே பொங்கல் இன்றைக்கி ஈவினிங் வரைய சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் போய் சாமியோட பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தோன்னா வீட்டில் எங்கள் அம்மாச்சி எங்களுக்காக சாப்பாடு ரெடியாக சமைச்சு வச்சுருந்தாங்க. சாம்பார், முருங்கைக்கீரை, பூசணிக்காய் போட்டு புளிக்கூட்டு, மொச்சப்பருப்பு, உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வச்சுருந்தாங்க. நான் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சேன். அதையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நைட்டு விளக்கேற்றுறதுக்காக ப்ரிப்ரேஷன் ஒர்க் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்ட் 2 வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.